ஹலோ ஹலோ மச்சான், எதாவது எமர்ஜென்சியாடா? ஜனநாயகன் படத்துக்கு 4 டிக்கெட் இருக்குடா. இல்லைடா இங்கே ஆடிட்டோருக்கு ஆஃபீஸில் ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கு. நான் அப்புறம் கூடவா? சரி ரைட்டு, சரி கூப்பிட்டேன் நான். நைட்டு போல் நானே கூப்பிட்றேன். ஓகேடா. இப்படி தாங்க பெரிய பெரிய மேனுஃபேக்சரிங் கம்பெனிலோ இல்லை பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ்லேயே வேலை செய்யக்கூடிய நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேட்டிவ்ஸ்க்கோ கால் பண்ணும்போது ரிப்பீட்டடாக அவங்க எப்போ நான் ஆடிட்டில் இருக்கேன்ப்பா, பயங்கர பிஸிப்பா, வேலை செம்ம டைட்டுப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ நம்ம யோசிப்போம், இவனா அவன் எப்போ கேட்டாலும் ஆடிட்டில் இருக்கேன், பிஸியாக இருக்கேன், மீட்டிங்கில் இருக்கேன்னுக்கிட்டு இருக்கான். ஆடிட்னா அவ்வளோ முக்கியமா என்ன? ஆமாங்க, உண்மையாலே இந்த ஆடிட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆடிட் தான். இந்த ஆடிட்டோட பேர் தான் ISO ஆடிட். டெக்னிக்கலாக இதை மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ISO ஆடிட்னா என்ன, இந்த ஆடிட்டில் என்னென்னலாம் பண்ணுவாங்க, எப்படி ஆடிட் பண்ணுவாங்க, இது ஏன் ஒவ்வொரு கம்பெனிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அண்ட் அது கூடவே இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குங்க. என்னென்னா, நம்மளோட பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டி ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த பிஸ்னஸ் கம்யூனிட்டியில் கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 பேர் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே நம்ம பீரியாடிக்கலாக நிறைய ட்ரைனிங்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். எவ்ரி 15 days ட்ரைனிங்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். நீங்களுமே அந்த ட்ரைனிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான், ஆன்லைன் ட்ரைனிங் தான். அந்த ட்ரைனிங்கில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் கம்யூனிட்டிலையும் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய ட்ரைனிங்குமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் லிங்க்கை கிளிக் பண்ணி ட்ரைனிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்ற கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். முதல்ல இந்த ISO ஆடிட் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாங்க. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ISO ஆடிட் அப்படின்றது ISO ஸ்டாண்டர்ட்ஸில் சொல்லியிருக்கக்கூடிய ரெக்குவயர்மெண்ட்ஸை உங்கள் கம்பெனி ஃபாலோ பண்ணுதா இல்லையா அப்படின்றத செக் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் ISO ஆடிட் அப்படின்னு சொல்கிறது. இன்னும் ரொம்ப எல்லாருக்கும் எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு கம்பெனியுமே என்ன சொல்லுவாங்க, எங்களோட கம்பெனியில் ப்ராசஸ் எல்லாம் கரெக்டாக இருக்குது, நாங்கள் அந்த ப்ராசஸ்க்கு ஏற்ற மாதிரி சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம், எங்கள் கம்பெனியில் இந்த ப்ராசஸ் சிஸ்டம் எல்லாம் ஒழுங்காக இருக்கிறதுனால எங்களோட கஸ்டமர்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர்ஸாக இருக்காங்க அப்படின்றத சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறது கரெக்டாக இல்லையா, அவங்க கம்பெனியில் உண்மையாலேயே ப்ராசஸ் கரெக்டாக இருக்கா, இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்களா, அவங்க எம்ப்ளாயீஸ் இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறாங்களா, அதுக்கான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, இது எல்லாத்தையும் ஒரு ஆடிட்டர் போய் ஆடிட் பண்ணி ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இந்த ஆடிட்டோட பேர் தான் ISO ஆடிட்னு சொல்கிறதுங்க. அண்ட் இந்த ISO ஆடிட் பற்றி நிறைய பேர் தப்பாக நினச்சக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த ISO ஆடிட்னு வந்தாலே அவங்க ஏதோ குறை கண்டுபிடிக்கிறதுக்கு, குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வராங்க அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் அது கிடையவே கிடையாது. இந்த ISO ஆடிட்டுடைய முக்கியமான ஆப்ஜெக்ட் அப்படின்றது உங்களுடைய மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அது கரெக்டாக செயல்படுதா, இது மூலிமா உங்களோட ஆர்கனைசேஷன் கண்டினியூஸ் க்ரோத் அதை நோக்கி போகுதா அப்படின்றத செக் பண்ணுறது தான் இந்த ப்ராசஸோட முக்கியமான ஆப்ஜெக்ட்டுங்க. சரிங்க, அடுத்து இந்த ISO ஆடிட் அப்படின்றது எதனால் ஒவ்வொரு கம்பெனிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு பார்த்துடலாமா? அதுக்கான முதல் காரணம் அப்படின்றது, நீங்கள் உங்களோட ஆர்கனைசேஷனில் ஒரு ப்ராசஸை டெவலப் பண்ணுவீங்க. ஆனால் ஒரு ப்ராசஸ் டெவலப் பண்ணுறது மட்டும் முக்கியம் கிடையாது, அந்த ப்ராசஸை உங்களோட எல்லா எம்ப்ளாயீஸும் ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றத செக் பண்ணோம். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு, நீங்கள் இன்றைக்கி ஒரு எம்ப்ளாயி அப்பாயிண்ட் பண்ணுறீங்க, அவர் அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறாரு, அவர் வேலையை விட்டு போயிடுறாரு, அடுத்து வரக்கூடிய எம்ப்ளாயும் அந்த ப்ராசஸை ஒழுங்காக ஃபாலோ பண்ணணும் இல்லைங்களா? ஸோ ஒரு ப்ராசஸ் கிரியேட் பண்ணுறது மட்டும் கிடையாது, அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்றத என்ஷூர் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ப்ராசஸை தான் நம்ம செக் பண்ணுவோம் இந்த ஆடிட் மூலிமா. ரெண்டாவது காரணம், இந்த ISO ஆடிட் மூலிமா எந்த இடத்துல மிஸ்டேக் நடக்குது, எந்த ப்ராசஸை இன்னும் டெவலப் பண்ணோம், எந்த டிபார்ட்மெண்ட்டில் கேப் இருக்குது, ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராசஸை டெவலப் பண்ணுறது மூலிமா நம்மளோட ப்ராடக்டோடைய குவாலிட்டி அதிகரிக்கும், கஸ்டமர் கம்ப்ளைண்ட் குறையும், ரீவர்க்கு, வேஸ்டேஜ் இதெல்லாமும் நம்ம தவிர்க்க முடியும். இதனால் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது கட்டாயம் அதிகரிக்குங்க. அடுத்து மூணாவது முக்கியமான காரணம் அப்படின்றது, நீங்கள் ரிப்பீட்டடாக இந்த ISO ஆடிட் அப்படின்றத வருஷம் பண்ணும்போது கட்டாயம் இந்த விஷயம் உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு, உங்களோட வெண்டார்ஸ், இன்வெஸ்டர்ஸ் இவங்க எல்லாருக்குமே தெரிய வரும். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, கரெக்ட்ப்பா, இந்த பரவாயில்லையே, இந்த கம்பெனி ரெகுலராக இந்த ஆடிட்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க, ப்ராசஸ் இங்கே கரெக்டாக தான் இருக்கும் போல், கஸ்டமர்ஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர்ஸாக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பகத்தன்மை உங்கள் கம்பெனி மேலே வளருங்க. ஸோ இதெல்லாம் தான் முக்கியமான காரணம் எதனால் நீங்கள் வருஷம் இந்த ISO ஆடிட் பண்ணணும் அப்படின்றதுக்கு. சரிங்க, அடுத்து நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, இந்த ISO ஆடிட் இருக்கு இல்லைங்களா, இதில் 3 வகையான ISO ஆடிட்ஸ் இருக்குங்க. ஒவ்வொன்றத்தை பற்றியும் பார்த்துடலாம். நம்பர் 1
ஐஎஸ்ஓ இன்டர்னல் ஆடிட். இந்த இன்டர்னல் ஆடிட் அப்படின்றது என்னன்னா, உங்களோட கம்பெனி ஏதாவது ஒரு ஐஎஸ்ஓ ஏஜென்சி ஹையர் பண்ணி அவங்களுடைய ஐஎஸ்ஓ லீட் ஆடிட்டரை கூப்பிட்டு உங்களோட கம்பெனியில் ஆடிட் பண்ண வைப்பீங்க. இந்த ஆடிட்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் கம்பெனியில் ப்ராசஸ் சரியாக இருக்கா, சிஸ்டம்ஸ் கரெக்டாக இருக்கா, நீங்கள் எல்லா ரெக்கார்ட்ஸையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்களா, இது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்ப்பாருங்க. இந்த ஐஎஸ்ஓ இன்டர்னல் ஆடிட்டோட முக்கியமான ஆப்ஜெக்ட் என்னன்னா, நாளைக்கு சர்டிஃபிகேஷன் பாடியிலேருந்து ஒரு ஆடிட் வருவாங்க. அவங்க எந்த ஒரு குற்றம் குறை கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக முன்கூட்டியே நீங்கள் இந்த ஆடிட்டரை வச்சு உங்களோட சிஸ்டம்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா, எங்கே இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுப்பீங்க. இதுதான் ஐஎஸ்ஓ இன்டர்னல் ஆடிட் அப்படின்றது. அடுத்து ரெண்டாவது தேர்ட் பார்ட்டி ஆடிட் இல்லைனா சர்டிஃபிகேஷன் ஆடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது உங்களுடைய ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் பாடியிலேருந்து டைரெக்டாக வந்து உங்களோட கம்பெனியை ஆடிட் பண்ணுவாங்க. இந்த ஆடிட்லேயும் திரும்ப வந்து அவங்க இந்த ப்ராசஸ் சிஸ்டம் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. உங்களோட ஆர்கனைசேஷனில் எல்லா ரெக்கார்ட்ஸு ப்ராசஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குன்னா உங்களுக்கு ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் கிடைக்கும். அதே மாதிரி ரிப்பீட்டாக பண்ணும்பொழுது ஏதாவது குற்றம் குறை இருக்குது அப்படின்னா இதெல்லாம் நிவர்த்தி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவும் எந்த ப்ராசஸ் எந்த டிஃபெக்ட்ஸும் இல்லை அப்படின்னா அந்த சர்டிஃபிகேஷன் அப்படியே கண்டினியூ ஆகும். அடுத்து மூணாவது வகை சப்ளையர் ஆடிட் இல்லைனா செகண்ட் பார்ட்டி ஆடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சப்ளையர் ஆடிட் அப்படின்றது என்னன்னா, உங்களோட வெண்டார்ஸோ இல்லை உங்களோட கஸ்டமர்ஸோ அவங்களுடைய பாலிசி படி அவங்களோட வெண்டார்ஸ் இல்லை அவங்களுடைய சப்ளையர்ஸ் எல்லாருமே ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் எடுத்துருக்கணும், அதில் ப்ராசஸ் எல்லாத்தையும் கரெக்டாக அவங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது அவங்களோட நார்ம்ஸ் படி இருக்கும். ஸோ அதனால் அவங்க ஒரு ஆடிட் டீமை ஹையர் பண்ணி உங்களோட கம்பெனிக்கு அவங்கள அனுப்பி இவங்க ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றத அவங்க ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிப்பாங்க. இதோட பேர் தான் செகண்ட் பார்ட்டி இல்லை சப்ளையர் ஆடிட் அப்படின்னு சொல்றதுங்க. ஸோ 3 வகையான ஆடிட் இருக்கு. இன்டர்னல் ஆடிட், சர்டிஃபிகேஷன் ஆடிட், சில சமயங்களில் இந்த சப்ளையர் ஆடிட்டும் நடக்கும். சரிங்க, அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்போ முதல்ல இருந்து நம்ம ஐஎஸ்ஓ ஆடிட்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த ஆடிட்டர் வந்தால் என்னதான்ப்பா பண்ணுவார், இந்த ஆடிட் எப்படி நடக்கும் அப்படின்னு நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கும். அது என்ன பண்ணுவாங்க, இந்த ஆடிட்டில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஓப்பனிங் மீட்டிங். இந்த ஓப்பனிங் மீட்டிங் அப்படின்றது என்னன்னா, இந்த ஐஎஸ்ஓ லீட் ஆடிட்டர் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, இவர் உங்களோட மேனேஜ்மெண்ட் டீமை மீட் பண்ணி உங்களோட ஆர்கனைசேஷன் பற்றி ஒரு ஓவர்வியூ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பார். எந்த டிபார்ட்மெண்ட்டில் நம்ம எப்படி செக் பண்ண போகிறோம், எத்தனை மேண்டேட்ஸ், இது எல்லாத்தையும் உங்களோட மேனேஜ்மெண்ட் டீம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் முதல் ஸ்டெப்பு இந்த ஓப்பனிங் மீட்டிங் அப்படின்றது. அடுத்து ரெண்டாவது ஸ்டெப் அப்படின்றது டாக்குமெண்ட் ரிவ்யூ. இந்த டாக்குமெண்ட் ரிவ்யூ அப்படின்றது என்னன்னா, இந்த ஐஎஸ்ஓ ஆடிட்டர் உங்கள் கம்பெனியில் இருக்கக்கூடிய பாலிசிஸ், ப்ரொசீஜர்ஸ், எஸ்ஓபிஸ், ரெக்கார்ட்ஸ், டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி உங்களுடைய ப்ராசஸ் அப்படின்றது ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட்ஸ் படி இருக்கா அப்படின்றத வெரிஃபை பண்ணுவார். இதுதான் டாக்குமெண்டேஷன் ரிவ்யூன்ற ரெண்டாவது ஸ்டேஜ். அடுத்து மூணாவது ஸ்டேஜ் டிபார்ட்மெண்ட் விசிட். இந்த டிபார்ட்மெண்ட் விசிட் அப்படின்றது என்னன்னா, உங்களோட ஆர்கனைசேஷனில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அட்மின் டிபார்ட்மெண்ட், சேல்ஸு, மார்க்கெட்டிங், ஹெச்ஆர், இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்கும் இல்லைங்களா. இந்த ஐஎஸ்ஓ ஆடிட்டர் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் போய் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத அப்சர்வ் பண்ணுவாருங்க. இதுதான் மூணாவது ஸ்டேஜ். அடுத்து நாலாவது ஸ்டேஜ் எம்ப்ளாயி விசிட். எம்ப்ளாயி விசிட் அப்படின்றது உங்கள் ஆர்கனைசேஷனில் வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸை இன்டர்வியூ பண்ணுவாங்க. அதாவது இதில் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. நீங்கள் இந்த ப்ராசஸ் பற்றி உங்களுக்கு தெரியுமா, எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். உங்கள் ஆர்கனைசேஷனில் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துச்சுன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க, ஒரு ப்ராசஸில் ஒரு சந்தேகம் வருதுன்னா அதை எப்படி கேட்டு தெரிஞ்சுப்பீங்க. இந்த மாதிரி ஆர்கனைசேஷனில் இருக்கக்கூடிய ப்ராசஸை பற்றி நிறைய கேள்விகள் எம்ப்ளாயீஸ் கிட்ட கேட்பாங்க. இதுதான் எம்ப்ளாயி ரிவ்யூ அப்படின்றதுங்க. அடுத்து அஞ்சாவது ஸ்டேஜ் அப்படின்றது ரெக்கார்ட் வெரிஃபிகேஷன் இல்லைனா ப்ரூஃப் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட ஆர்கனைசேஷனில் நீங்கள் ப்ராசஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்ன ப்ரூஃப் அப்படின்றத செக் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து கஸ்டமர் கிட்ட இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, அதுக்கான ரெக்கார்டு என்ன இருக்குது. இது தவிர்த்து ட்ரைனிங் ரெக்கார்டு, மெயின்டெனன்ஸ் ரெக்கார்டு, இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி சரிப்பா கரெக்டாக இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத என்ஷூர் பண்ணிப்பாங்க. இந்த ஸ்டேஜோட பேர் தான் ப்ரூஃப் வெரிஃபிகேஷன் இல்லைனா ரெக்கார்டு வெரிஃபிகேஷன். அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங்ஸ். இந்த ஃபைண்டிங்ஸ் அப்படின்றது என்னென்னா, உங்களோட ஆடிட் டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க நாங்கள் ஆடிட் பண்ணிட்டோம், இதெல்லாம் தான் அதோடைய ரிப்போர்ட்டு. இவங்க இந்த ப்ராசஸ் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபைல் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, குட் ப்ராக்டிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இது பேர் தான் ஃபைண்டிங்ஸ். இதில் சில சமயங்களில் இல்லைப்பா இந்த ப்ராசஸில் வந்து சரியா இல்லை, இதெல்லாம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் ரிப்போர்ட் இருக்கும். இந்த ப்ராசஸோட பேர் தான் ஃபைண்டிங்ஸ் அப்படின்ற ப்ராசஸ். அடுத்து கடைசி ஸ்டெப்பு இறுதியான ஒரு ஃபைனல் மீட்டிங். இந்த ஃபைனல் மீட்டிங்கில் என்ன நடக்கும் அப்படின்னா,
ஆடிட்டர் இவ்வளோ நாள் வந்து ரிசர்ச் ரிப்போர்ட்டெல்லாம் ரெடி பண்ணியிருப்பார் இல்லைங்களா, அதெல்லாம் உங்ககிட்ட எடுத்துகிட்டு வந்து ஷேர் பண்ணுவார். ஷேர் பண்ணும்போது உங்களோட கம்பெனியோடைய ஸ்ட்ரென்த் இதுதான் உங்களுடைய வீக்னஸ், இந்தந்த ஏரியாவில் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும், இந்தந்த ஏரியாவில் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஒரு சம்மரியாக உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ப்ராசஸை க்ளோஸ் பண்ணிவிடுவாருங்க. ஸோ இந்த ப்ராசஸோட பேர் தான் ஐஎஸ்ஓ ஆடிட் அப்படின்ற ப்ராசஸ். சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஐஎஸ்ஓ ஆடிட் பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த ஐஎஸ்ஓ ஆடிட்டை பார்த்து இதுக்கப்புறம் பயப்பட தேவையில்லை, இது ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் ப்ராசஸாக பார்க்க வேண்டியதில்லை. இது உங்களோட ஆர்கனைசேஷனுடைய ஸ்ட்ரென்த்தை அதிகரிக்கிறது, வீக்னஸை குறைக்கிறது. ஸோ இதுதான் இந்த ஆடிட்டோடைய முக்கியமான நோக்கம். சரிங்க, அடுத்து வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் ல இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.